குத்துப்பாட்டு பெரியார் குத்துப்பாட்டினுடைய குழுவின் சார்பாக கவிஞர், இளைய கவிஞர், பெருமைப்படக்கூடிய இளைய சமுதாயம் பெருமைப்படக்கூடிய கவிஞர், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இறுதி என்று சொல்லி தலைமையை உயர்த்தக்கூடிய அளவிற்கு பெற்றோர்களை விட அதிகமாக இப்போது வருகின்ற இளைஞர்கள் எல்லாம் தாண்டியவர்கள். ஒரு காலத்தில், அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் இருந்து பேசியதெல்லாம் இன்றைக்கு தேய்ந்து போன சரக்குகள், அதுதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த காலத்தில் பெற்றவர்கள் பெரியவர்கள் இளைஞர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். 15 ஆண்டுகள் தந்தையை விட மகன் முன்னால் இருக்கிறான், 30 ஆண்டுகள் பேரன் அதைவிட முன்னாலே இருக்கிறான். காரணம், தந்தை இருந்த சூழ்நிலை வேறு, பேரன் இருக்கிற சூழ்நிலை வேறு. அந்த வகையிலே தான் இளைஞர்கள் இப்போது இவ்வளவு அற்புதமாக வந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இங்கே பேசிய கவிஞர் மதன் கார்த்திக் அவர்களானாலும், அதுபோல நம்முடைய அருமை சிறு வயதிலிருந்தே சிலம்பரசனாக தொடர்ந்து எல்லா துறையிலும் அங்கே அரசனாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் இனத்து பெருமைக்குரிய ஒரு சிங்கக்குட்டி, எங்கள் பேரக்குட்டி, அதுதான் மிக முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேற பிள்ளைகள் வரிசையாக அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது பெரியார் எப்படியெல்லாம் தலைமுறை தாண்டி வாழ்ந்திருக்கிறார், தலைமுறை இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். இந்த மேடை எண்ணி பாருங்கள். அண்ணா அவர்கள் ஒரு முறை தந்தை பெரியாரை வைத்துக் கொண்டு முதலமைச்சரான பிற்பாடு ஒரு அடிக்கல் நாட்டினார். தந்தை பெரியார் கொடுத்த நன்கொடைக்கு திருச்சியிலே மருத்துவமனைக்கு. அப்போது அடிக்கல் நாட்டிய நேரத்தில் அவர்கள் சொன்னார், தமிழ்நாட்டிலே இருக்கிற தலைவர்கள் யாராக இருந்தாலும் பெரியாரின் புகழின் சிதறல்கள் என்று சொன்னார்கள். கூறாமே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் பெரியாரின் புகழின் சிதறல்கள் என்று. அதுபோல இன்றைக்கு யார் எங்கிருந்தாலும் கூட பெரியாரின் விளைச்சல்கள், இவைகள் அவ்வளவு பேரும் பெரியார் விதைத்த விதை இருக்கிறத, அது விளைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நேரத்தில் ஒருவர் பெரியார் சிலையை உடைப்போம் என்று சொல்லி இருக்கிறாரே என்று என்னிடத்தில் வந்து செய்தியாளர்கள் இங்கே தான் கேட்டார்கள். நான் உடனே சொன்னேன், அதை வரவேற்கிறேன், உடைக்கட்டும், அதுதான் மிக முக்கியம். உடைக்கட்டும், அதன் பலனை அனுபவிப்பதற்கும் அவர்கள் தயாராகட்டும், அதை அறுவடை செய்வதற்கும் அவர்கள் தயாராகட்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் பெரியார் என்பது எதிர்ப்பிலே வளர்க்கக்கூடிய சக்தி. பெரியார் என்பது ஒரு தனி மனிதர் அல்ல, எதிர்ப்பிலே வளரக்கூடிய சக்தி. எந்த அளவிற்கு பெரியாருடைய கொள்கைகள் ஏதோ விழுந்து விட்டது, தாழ்ந்து விட்டது, இங்கு ஒரு சிலர் தான் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் நம் எதிரிகளுக்கு இது ஒரு நல்ல எச்சரிக்கை மேடை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு சிறப்பாக இங்கே நம்முடைய கலைஞர்கள், பல துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள் எல்லோருமே இங்கு வந்து சிறப்பாக இங்கே முழங்கி இருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த குத்துப்பாட்டு ஏற்பாடு செய்துவிட்டு நம்முடைய தோழர் அவர்கள் இங்கே வந்து போட்டு காட்டியவுடன் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. பூராமே அது மட்டுமல்ல, யாரும் நாங்கள் முயற்சி எடுத்து இதை செய்யுங்கள் என்றோ சொல்லவில்லை, தானாகவே அது தோன்றியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடவுளுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறான் பைத்தியக்காரன் பல பேர், சுயம்பு 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 என்று. அது சுயம்பு என்று அல்ல, அவர்களே உற்பத்தி செய்துவிட்டு சுயம்பு என்று சொல்வார்கள். ஆனால் இது இயற்கையான விளைச்சல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உணர்வு எப்படி என்று மதன் அவர்கள் இங்கே சிறப்பாக சொன்னார். அவர்களே முடிவு செய்து அந்த துறையிலே சிறப்பாக அவர்கள் இதை அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இங்கே நம்முடைய கவிஞர்கள், பாராட்டுரையாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு துறையிலே முத்திரை பதித்தவர்கள். தந்தை பெரியார் சொல்வார்கள், யாரையும் பாராட்ட வேண்டும். தமிழர்கள் ஒரு சிறு துளி அளவுக்கு திறமை இருந்தாலும் கூட அவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தங்களை எல்லாம் அவருடைய தோளின் மீது ஏற்றி காட்டியே பழக்கப்பட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த வகையிலே பெரியாரின் தோள் மீது நிற்கக்கூடியவர்கள் என்ற பெருமையை தமிழர்கள் பெறுகிற போதுதான் எதிர்ப்பை அவர்கள் எங்கும் சமாளிப்பார்கள். பல நேரங்களிலே சிலம்பரசன் அவர்கள் நேரடி எங்களுக்கு அறிமுகம் இல்லை, ஆனால் அவருக்கு சிக்கல்கள், அவருக்கு சில எதிர்ப்புகள், சில சிக்கல்கள் வருகிற போது கூர்ந்து கவனிப்பது உண்டு. ஏனென்றால் எம்மினத்து பிள்ளைகள் எங்கிருந்தாலும்
அவளுக்கு ஏற்படுகிற அந்த ஆபத்துகளை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு. அந்த துறை முக்கியமா இல்லையா என்பதல்ல, எம் இனத்து பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள் என்ற அந்த உரிமையோடு பார்த்து கூர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிற நேரத்தில் எனக்கு ஒரு வியப்பான ஒரு செய்தி என்னவென்றால், எதையும் தனித்தன்மையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு சிறு வயதிலிருந்தே தன்னை தனித்தன்மையாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார். வியப்பாக இருந்தது. பெரியாரிடத்தில் இருந்த என்ன ஈர்ப்பு என்று சொல்லும் போது இந்த இரண்டு பேரும் சொன்னது இருக்கிறத ரொம்ப ஆச்சரியமானது. அவர்கள் பெரியாரை பார்க்காதவர்கள், பெரியாரை படித்திருக்கிறார்கள். படித்தது மட்டுமல்ல, பெரியாரை வாசித்தது மட்டுமல்ல, பெரியாரை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த வகையிலே அருமையாக இரண்டு பேரும் சொன்னார்கள். பெரியாருடைய தத்துவம், இந்த மொழிக்கு மதன் கார்த்திக் அவர்கள் சொன்னார், பெரியாருடைய தத்துவம், பெரியாருடைய தர்க்க முறை இருக்கிறதே, பகுத்தறிவாதம் என்பது இருக்கிறதே, அதுதான் ரொம்ப அழகாக திராவிட சமுதாயத்தை திருத்தி மானமும் அறிவும் உள்ள மக்களாக இந்த மக்களை ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று ஆரம்பித்து அதற்கு அடுத்த வரி சொன்னார், அதை செய்ய என்ன யோகிதை இருக்கிறது என்று சிலர் கேட்கலாம். உனக்கு என்ன அந்த யோகிதை இருக்கிறது என்று கேட்கலாம். வேறு யாரும் செய்ய முன்வராததாலே எனக்கு அந்த யோகிதை இருக்கிறது என்று பதில் சொன்னார் அல்லவா. இந்த தர்க்கத்துக்கு ஈடான தர்க்கம் இன்னொன்று காணவே முடியாது. அதுபோலவே தான் மிக தெளிவாக கடவுளை மற மனிதனை நினை என்ற அந்த ஈர்ப்பு இருக்கிறத, அதை நினைத்தாலே எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்துகிற நேரத்திலே தான் அவர்கள் தெளிவடைவார்கள். அந்த வகையிலே இங்கே ஒரு அற்புதமான இளைஞர்கள் மத்தியிலே இப்போது பெரியார் பாதுகாப்பாக போய்விட்டார். எனவே தான் பெரியார் இனிமேல் இருக்கிறாரா? இப்போது எதிரிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி பெரியார் மறைந்து 45 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதே, இப்போதும் எப்படி அவர் மறுபடியும் இளைஞர்களாலே ஈர்க்கப்படுகிறார் என்ற ஒரு கேள்வியை என்னிடத்திலே கேட்டபோது நேற்று கூட நான் சொன்னேன், அந்த செய்தியாளருக்கு சொன்னேன், பெரியார் தனி மனிதராக இருந்தால் அல்லவா அவர் மறைந்திருப்பார். பெரியார் தத்துவம், பெரியார் லட்சியம், பெரியார் என்பது ஒரு சாதாரண பிம்பம் அல்ல, பெரியார் என்பது கொள்கை பயணம். அதுதான் ரொம்ப ஆழமாக சொல்வார்கள். எதை பெற வேண்டுமென்றாலும் லட்சியங்கள் என்பதை அடைய வேண்டுமானால் கஷ்ட நஷ்டங்கள் என்ற விலை கொடுக்க வேண்டும், அதற்கு துணிச்சலாக இருக்க வேண்டும், எதிர்நீச்சல் அடிப்பதற்கு பயப்படாதே என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, ஐயா அவர்களிடத்தில் எளிமையான முறையிலே சொல்லுகிற போது எங்களுக்கெல்லாம் சொல்வார், ஒரு காரியம் துவங்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அது வெற்றி பெறுமா தோல்வி உறுமா என்று யோசிக்கக்கூடாது. மாறாக அது செய்ய வேண்டியதா இல்லையா அதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர வேறு கிடையாது. செய்யத்தான் வேண்டும் என்றால் துணிந்து என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கை நீதிகளை மனிதர்கள் பெற்றார்களே. ஆனால் பெரியார் என்பது சில பேர் நினைக்கிறார்கள் வெறும் பார்ப்பன எதிர்ப்பு, வெறும் கடவுள் மறுப்பு என்று அல்ல. கடவுளை மற என்று சொன்னதிலே அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. ஆக்க ரீதியாக அடுத்த செய்தி என்ன, ஏன் கடவுளை மறக்க வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் அடுத்த வரிதான் ஆக்கபூர்வமான அடுத்த சிந்தனையை சொல்லுகிறார், மனிதனை நினை என்று. என்றால் பல பேர் மனிதனை நினைக்காமல் மறந்துவிட்டு கடவுளை நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போது எங்கே போய் தேடுவது என்ற அளவிற்கு கடவுள் நிலை நம் நாட்டில் மிக பரிதாபமாக இருக்கிறது. பொன் மாணிக்க வேலு தயவில் நம்முடைய கடவுள்கள் எல்லாம் இப்போது நிலைக்க வேண்டிய அளவிற்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற நிலையிலே தான் இன்றைக்கு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவேதான் எதை காட்டி அச்சப்படுத்தினார்களோ, எதை காட்டி நம்மை செயலற்றவர்கள் ஆக்கினார்களோ, எதை காட்டி நம்மை மிரட்டியவர்களாக ஆக்கினார்களோ அதற்கெல்லாம் பகுத்தறிவாதிகளிடத்தில் இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இளைஞர்களை சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவேதான் இதே மேடையிலே கடைசியாக ஐயா அவர்கள் பேசிய மேடையிலே சிறப்பாக சொன்னார், இன்றைக்கு என்னை புரட்சியாளர், நான் பெரிய சீர்திருத்தவாதி என்றெல்லாம் என்னை புகழுகிறீர்கள். இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒருவன் ராமசாமி என்ற ஒரு பிற்போக்குவாதி இருந்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது முற்போக்குக்கு போனால் நான் மகிழ்ச்சி அடைவேனே தவிர வேறு கிடையாது என்ற அளவிற்கு சிந்தனையை ஓட்டத்தை விடக்கூடிய தலைவர் சிந்தனையாளர் தந்தை பெரியார் அவர்கள்தான்.
எனவேதான் பெரியார் விருதுகள் அளிக்கப்பட்டவர்களும் சரி, பெரியார் அதற்கு தலைப்பு சிறப்பாக வைத்திருந்தோம் என்று அழகாக சிலம்பர சிலவர்கள் சொன்னார்கள். இங்கே சிறப்பாக இந்த வேடிக்கை என்னவென்றால், பேசாத பேச்சுக்கு கடைசியாக பெரியார் 6 மாதம் 1.5 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டது. பெரியார் மீது இந்த வழக்குக்கு என்ன பெயர் தெரியுமா? பெரியார் மீது குத்து வெட்டு வழக்கு. பெரியார் மீது அவருக்கு நான் சொல்ல வேண்டும், பெரியார் மீது 3 குளித்தலை, திருச்சி டவுன் ஹால், அதே போல கரூர் பசுபதிபாளையம் ஆகிய 3 ஊர்களிலே பெரியார் பேசியது என்பதற்கு நீதிபதி தண்டனை கொடுத்தார். 3-6 மாதங்கள் என்று சொல்லி செஷன்ஸ் நீதிபதி திருச்சியில். காமராஜருடைய ஆட்சி தான் இப்போது. அது உடனே அவர் பிறகு அந்த 3-6 மாதங்கள் தொடர்ந்து இருந்துவிட்டுத்தான் வெளியே வந்தார்கள். பூராமே உடல்நிலையை அரசாங்கத்திற்கு அச்சம். ஆகவேதான் அவர்கள் மருத்துவமனையிலே, பொது மருத்துவமனையிலே இருந்துவிட்டு வெளியே வந்தார்கள் பூராமே. அந்த வழக்குக்கு பெயரே குத்துவெட்டு வழக்கு என்று. ஆனால் பெரியார் சொன்னார், நீங்கள் நான் பேசாத பேச்சை பேசியதாக உங்கள் சுருக்கெழுத்தாளர் எழுதியிருக்கிறார். நான் ஜாதி ஒழிய வேண்டுமென்றால் நான் குத்தச் சொல்லை வெட்டச் சொல்லவில்லை. ஆனால் அப்படி ஒரு அவசியம் வந்து அதை செய்தால்தான் ஜாதி ஒழியும் என்றால் அதை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை நிச்சயமாக சொல்லுவேன். நான் அதற்கு பின்வாங்க மாட்டேன் என்று தெளிவாக அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு என்ன நிலை என்பதை எதிரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நாம் போர்க்காலத்தில் தீர்மானிக்க வேண்டிய அவசியமில்லை. அதை எதிரி தீர்மானிக்கிறார்கள். ஆகவே அதற்கேற்ப ஆயுதங்கள் தானாகவே உருவாகிறது. இதுவரையிலே நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் அந்த ஆயுத கிடங்கு இங்கேதான் இருக்கிறது என்று. இல்லை, அது இடம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆயுத கிடங்கு எங்கேயும் இருக்கிறது என்பதற்குத்தான் அதோ அந்த இளைஞர்கள் வந்திருக்கிறார்களே, அந்த இளைஞர்கள் இங்கே மிக முக்கியமான கருமையான கருவிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உணர்வு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. எனவேதான் நண்பர்களே, எதிரிகளை பார்த்து சொல்லுகிறோம், கொள்கை எதிரிகளை பார்க்கிறோம். தனி மனிதர்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. அவர்களை பார்த்து மிக தெளிவாக சொல்லுகிறோம், பெரியாரை எதிர்த்து பாருங்கள், வேகமாக எதிர்த்து பாருங்கள், கடுமையாக எதிர்த்து பாருங்கள், இன்னும் எதிர்த்து பேசுங்கள். நீங்கள் பேச பேசத்தான் பெரியார் உலகளாவிய பெரியாராக, பெரியார் உயர்ந்த உலகத் தலைவராக, இன்னும் எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டிய தலைவராக வருவார். ஆனால் ஒன்று நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இமயமலை மீது ஏறிவிடலாம். இமயமலை பெரிய மலைதான், அதிலே ஏறிவிடலாம். ஆனால் இமயமலையிலே ஏறிவிட்டோமே என்பதற்காக சில பேர் நினைத்து கொண்டு எரிமலை பக்கம் போகக்கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் எரிமலை, அதை மட்டும் நன்றாக நினைவூட்டக்கூடிய அளவிற்கு இந்த அரங்கம் அமைந்திருக்கிறது. இதற்கு பங்கேற்ற அத்தனை பேருக்கும் பாராட்டுகள். எனவேதான் இது கருப்பு எங்களோடு இருந்தது என்று நினைத்தேன், விடாது கருப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து இப்போது கருப்பு எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. கருப்பு நீதிமன்றத்திலும் இருக்கிறது, நீதிமன்றத்திலே போராடுகிறவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே போராட்டக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. இன்றைக்கு எங்காவது போராட்டம் என்றால் எல்லா கட்சிக்காரர்களும் கருப்பு சட்டை தைத்து விட்டுத்தான் போராடக்கூடிய அளவிற்கு வருகிறார்கள். ஆகவேதான் கருப்புக்கு நாங்கள் மட்டும் உரிமை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. எனவேதான் பெரியார் அனைவருக்கும் உரியார், இதை தெரியார் நரியார் மட்டும்தான் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். யூடியூப் ஆப்ல மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண உடனே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.